அனைவருக்கும் வணக்கம். நம் நாடு குடியரசு நாடாக மலர்ந்த இந்த உன்னதமான நாடு உங்கள் முன் உரையாற்றுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திரம் என்பது ஒரு நாடு அடைந்த வெற்றி என்றால், குடியரசு என்பது அந்த வெற்றியை நிலைநாட்டிய நாளாகும். 1950 ஜனவரி 26 இந்தியா ஒரு முழுமையான குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. குடியரசு நாடாக அறிவிக்கும் முன்னரே இம்மண்ணை விட்டு கடந்து சென்ற ஒரு மாபெரும் தலைவரை குறித்து உங்கள் முன் உரையாற்ற விரும்புகிறேன். இந்தியாவின் தேசப்பிதா என அழைக்கப்படும் மகாத்மா காந்தி உலகின் தனி சிறந்த தலைவர் ஆவார். இவர் 1869 குஜராத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் இடத்தில் கரம்சந்த் காந்தி கெம்பு தெளிவாய்க்கும் மகனாக பிறந்தார். இவரது முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆகும். ஆங்கில ஆட்சிக்கு எதிராகவும் இந்திய விடுதலைக்காகவும் பாடுபட்ட காந்தியடிகள் அகிம்சை என்னும் வன்முறையற்ற மாபெரும் மந்திரத்தை அளித்த உன்னத மனிதராவார். இவர் சத்தியம், அகிம்சை ஆகிய கொள்கைகளை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார். இந்திய விடுதலைக்காக வெளியேறிய